ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் அழகான பூக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டத்தில் பூக்கள் பூத்து குலுங்க என்ன செய்யணும், என்ன உரம் போடணும், என்ன உரம் போட்டால் நல்லா வளரும், பூக்கள் பூத்து குலுங்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், பூக்கள் வர 3 முக்கிய காரணங்கள் இருக்குது. நல்ல சூரிய ஒளி, ஒரு நாளைக்கு 4லேருந்து 6 மணி நேரம் வந்து சூரிய ஒளியில் இருக்கணும். சரியான நீர் அளவு செடிகளுக்கு, பூச்செடிகளுக்கு ஊற்றணும். பூக்கும் பூச்செடிகளுக்கு பாஸ்பரஸ் உரம் அதிகமாக தேவைப்படுது. நம்ம அதிகமான நைட்ரஜன் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? செடி பெருசாக வளரும், இலைகள் அதிகமாக வரும், ஆனால் பூக்கள் பூக்காது. அதனால் பூச்செடிகளுக்கு ஃப்ளவர் பூஸ்டிங் நியூட்ரிஷியன் தேவை. ஓகே, நியூட்ரிஷியன் அந்த பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்கிறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. என்னன்னா வெந்தயம். இந்த வெந்தய பொடி வந்து அதிகமாக பூக்கள் நல்லா பூத்து குலுங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெந்தயத்தில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சிறிய அளவு மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் இருக்குது. ஓகே, இது மண்ணை உயிரோட்டமாக்கும், மண்ணில் இருக்கும் நல்ல பாக்டீரியாவை அதிகரிக்கும் இந்த வெந்தயம். இதனால் நம்ம இந்த வெந்தயம் பயன்படுத்துறதுனால, வெந்தய பொடி பயன்படுத்துறதுனால வேர் நல்லா பலமாகி செடி ஆரோக்கியமாக மாறும். இப்போது எப்படி இது வெந்தய பொடி தயாரித்து இதுக்கு செடிகளுக்கு கொடுப்பதுன்றதை பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து லைட்டாக வறுத்துக்கங்க. வறுத்துட்டு பொடி செய்து அதை 1 லிட்டர் தண்ணியில் 24 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த தண்ணீரை வடிகட்டி 1 மடங்குக்கு 5 மடங்கு தண்ணி ஆட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரேவும் பண்ணிவிட்டு அந்த வேர்லையும் ஊற்றி விடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, டைரெக்டாக அந்த பொடியை லைட்டாக வறுத்த அந்த பொடியை வந்து 1 ஸ்பூன் மண்ணை நல்லா கிளறி விட்டு மண்ணில் தூவி கலந்து விடலாம். ஓகே, எப்படி என்ன அளவில் போடணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 10லேருந்து 12 இன்ச் பாட்டாக இருந்தால் 1 ஸ்பூன் வெந்தய பொடி போதுமானது. இது அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடாது. 15 நாளுக்கு ஒரு முறை போடலாம். அதிகமாக போட்டால் என்ன ஆகும்னா, மண்ணில் ஃபங்கஸ் உருவாகும், செடி வேருக்கு ஹீட் ஏற்படும், இலைகள் மஞ்சளாகும். இதனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் இந்த வெந்தய பொடியை அளவோடு பயன்படுத்துங்க. பூக்கள் அதிகமாக வந்தால் என்ன ஆகும்? தேனீக்கள் நம்ம தோட்டத்துக்கு வர ஆரம்பிக்கும். தேனீக்கள் வந்தால் என்ன ஆகும்? பாலினேஷன் நல்லா நடக்கும், காய்கறி செடிகள் அதிகமாக காய்க்கும், விளைச்சல் அதிகரிக்கும். அதனால் பூச்செடிகள் இருந்தால் முழு தோட்டமும் ஹெல்த்தியாகும். வெந்தயம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில சிம்பிள் நேச்சுரல் ஃபெர்டிலைசரும் இருக்குது. வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, மர சாம்பல், பஞ்சகாவியா, வெர்மி கம்போஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்லா பூக்கள் பூத்து குலுங்கும். இன்னும் ஸ்பெஷலான டிப்ஸ் என்னென்னா, நல்லா காஞ்ச பூக்களை வந்து கட் பண்ணி நம்ம அந்த செடிகளுக்கே உரமாக போட்டுடணும். இன்னொன்று, காய்ந்த இலைகளை கட் பண்ணி எடுத்துடணும். மண்ணை மாதத்துக்கு ஒரு முறை நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூக்கள் நல்லா பூத்து குலுங்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த உரங்கள் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.